மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சிறு குறு நிறுவனங்கள் கடன் தொகையை செலுத்தும் காலத்தை 3 மாதங்களுக்கு தளர்த்துக என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சிறு குறு நிறுவனங்கள் கடன் தொகையை செலுத்தும் காலத்தை 3 மாதங்களுக்கு தளர்த்துக என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த கடிதத்தில் என்னவெல்லாம் வலியுறுத்தி இருக்கிறார், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது மத்திய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்கின்றார். அதில் மிக்ஜாம் புயலினால் பாதிக்கப்பட்ட சிறு வணிகர்கள், வர்த்தகர்கள் மற்றும் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுடைய கடன் தொகையினை திருப்பி செலுத்தும் கால அட்டவணையை 3 மாதங்களுக்கு தளர்த்திட கோரி அவர் இந்த கடிதத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த கடிதத்தை பொறுத்தவரை மிக்ஜாம் புயலினால் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் ஆகிய 4 மாவட்டங்களில் வசிக்கக்கூடிய 37 லட்சம் குடும்பங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதோடு அவர்களது உடைமைகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மக்களுடைய இயல்பு நிலையை மீட்டெடுக்க முடிந்த நிலையிலும் அவர்களுடைய வாழ்வாதாரத்தின் மீதான தாக்கம் இன்னும் தொடர்வதாகவும், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சிறு வணிகர்கள், வர்த்தகர்கள் மற்றும் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் இன்னும் தங்களுடைய வழக்கமான பொருளாதார நடவடிக்கைக்கு திரும்பவில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். எனவே இந்த நிலையில், இந்த நெருக்கடியான சூழ்நிலையில் இருந்து அவர்கள் மீண்டு வரும் வரை கடனை திருப்பி செலுத்தக்கூடிய அந்த கால அட்டவணையை தளர்த்திட வேண்டிய அவசர தேவை உள்ளதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர், அனைத்து வணிக வங்கிகள், கூட்டுறவு வங்கிகள், அகில இந்திய நிறுவனங்கள் மற்றும் வங்கி சாரா நிதி நிறுவனங்கள் வழங்கி இருக்கக்கூடிய அனைத்து கால கடன்களுக்கும் 2023 டிசம்பர் 1 முதல் 2024 பிப்ரவரி 29 வரை, அதாவது 3 மாத காலங்களுக்கு தவணை தொகையை செலுத்துவதிலிருந்து விலக்களிக்க வேண்டும் என அவர் தெரிவித்திருக்கின்றார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.